நண்பர்களே வணக்கம். ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்கும் பதிலடி என்ன? ஈராக் போரின் போது அமெரிக்கா செய்த உத்தியை மீண்டும் கையில் எடுக்கிறதா அமெரிக்கா? ஈரானுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம். ஈரானின் நடான்ஸில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனிய பாதாள கிடங்கின் மீது அமெரிக்கா பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட்டதா என்பது இதுவரை உறுதியாகவில்லை. கதிர்வீச்சுகள் வெளியாகவில்லை என்று IAEA, அதாவது அணு ஆயுதம் பரவாமல் கட்டுப்படுத்தும் அமைப்பு கூறியிருக்கிறது. நடான்ஸ் யுரேனியம் சேமிப்பு கிடங்கு மலை அடிவாரத்தில் சுமார் 80 அடி ஆழத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு நடந்த 12 நாட்கள் போரின் போது அமெரிக்கா இதே நடான்ஸ் மற்றும் ஃபோடோ அணுகுண்டு தயாரிக்க தேவைப்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனிய பாதாள கிடங்குகளின் மீது 12க்கும் மேற்பட்ட GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் வெடிகுண்டுகளை வீசியிருந்தது. உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் இவை என்று கூறப்பட்டது. இந்த குண்டுகள் 60 அடி ஆழத்திற்கு மட்டுமே செல்லும். ஆனால் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 80 அடிக்கு கீழே வைத்திருக்கிறது என்ற தகவல் அப்போது வெளியாகியிருந்தது. அமெரிக்காவோ நாங்கள் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழித்துவிட்டோம் என்று கூறியது. இதே B2 வெடிகுண்டுகளை தான் தற்போதும் அமெரிக்கா பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. முதலில் அழித்துவிட்டோம் என்று கூறிய அமெரிக்கா ஏன் மீண்டும் இந்த தாக்குதல் நடத்தியது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதையடுத்து இஸ்ரேலின் டிமோனா அணு ஆயுத நிறுவனத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் சுமார் 50 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த டிமோனா குறித்து நான் ஏற்கனவே எனது முந்தைய வீடியோவில் கூறியிருக்கிறேன். அது குறித்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். அந்த வீடியோவையும் பார்க்கவும். இந்த டிமோனா தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் கதிர்வீச்சு பரவும் வாய்ப்பு இருக்கிறது. இங்கு புளூட்டோனியம் தயாரிக்கப்படுகிறது. அணுகுண்டு தயாரிக்க புளூட்டோனியம் தேவை. ஈரான் என்ன கூறுகிறது? இஸ்ரேல் இங்கு அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்கிறது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் கட்டுப்பாட்டுக்குள் டிமோனா வரவில்லை. அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்திடவும் இல்லை. இதனால் டிமோனா தாக்கப்பட்டதில் கதிர்வீச்சு வெளியாகி இருக்கிறதா என்பது இதுவரை தெரியவில்லை. ஈரான் தாக்கினோம் என்று கூறுகிறது. இஸ்ரேல் இதுவரை இது குறித்து எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. அதாவது இந்த டிமோனா மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இங்கு இருக்கும் அயன்டோம் தாக்குதலை தடுக்கும் என்று இஸ்ரேல் கூறி வந்தது. 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி ஈரான் உடைத்திருக்கிறது. டிமோனாவுக்கு சேதம் ஆனதோ இல்லையோ, ஆனால் ஈரான் தனது பலத்தை காட்டியிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்து இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இது குறித்து இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் கூறுகையில், ஏன் அயன்டோம் தோல்வி அடைந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்வோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக இஸ்ரேல் இந்த தளத்தை புவியியல் ரீதியில் பாதுகாப்பானது, யாராலும் நெருங்க முடியாது, வான் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்பட்டது என்று கருதி வந்தது. அதை தற்போது ஈரான் உடைத்துள்ளது. இதையடுத்து கடுமையாக பேசியிருக்கும் ட்ரம்ப் 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும், இல்லையென்றால் அந்த நாட்டின் மின் கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். அப்படி செய்தால் நிரந்தரமாக ஹோர்முஸ் நீரிணையை மூடுவோம் என்று ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானில் 9 கோடி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. மருத்துவமனைக்கு நீர் சுத்திகரிப்பு செய்வதற்கு, உணவு பதப்படுத்த, சூடுபடுத்த மின்சாரம் தேவை. மின்சாரம் இல்லை என்றால் தண்ணீர் பம்ப் வேலை செய்யாது. சுத்தமான தண்ணீர் 9 கோடி மக்களுக்கு கிடைக்காது. மருத்துவமனை இருட்டில் மூழ்கும். வென்டிலேட்டர்கள் வேலை செய்யாது. நோயாளிகள் இறப்பார்கள். அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ரெஃப்ரிஜரேட்டர்கள் செயலிழக்கும். பட்டினியை அதிகரிக்கும். இதே போன்றுதான் 1991இல் ஈராக் மின்கிரிட் மீது அமெரிக்கா வெடிகுண்டுகள் வீசியது. இதையடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக 5 லட்சம் குழந்தைகள் பல்வேறு நோய், உணவு பஞ்சம் காரணமாக இறந்தார்கள் என்று யுனிசெஃப் கூறியிருந்தது. இது ஒரு வரலாற்று பிழையாக பதியப்பட்டது. கடந்த 2022இல் உக்ரைனில் இருக்கும் மின்சார கிரிட்டை ரஷ்யா தாக்கியது. இது மிகப்பெரிய போர் குற்றம் என்று உலகம் வர்ணித்தது. ஆனால் அதையே தற்போது ட்ரம்ப் கூறினார். இது குறைந்தபட்ச அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. மின்கிரிட் மீது ஏவுகணை வீசப்போவதில்லை, வெடிகுண்டு வீச இருக்கிறார்கள். இது மனித சமுதாயத்துக்கு கொடுக்கும் மரண தண்டனை போன்றது. மின்சாரம் இல்லாமல் மருத்துவமனை இயங்காது. எரிபொருள் இல்லாமல் ஜெனரேட்டர்கள் இயங்காது. தண்ணீர் சுத்திகரிப்பு செய்ய முடியாது. உணவுகள் கெடும். நோய் பரவும்.
மருந்து இருக்காது, மின்சாரமும் உடனடியாக தயாரிக்க முடியாது. இங்கு ஹோமோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்பது ஒரு மறைமுக பேச்சுதான். என்ன நடக்கவிருக்கிறது என்பது இன்னும் வரும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிந்துவிடும். ஈரானும் பதிலுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவின் வங்கிகள், ஐடி நிறுவனங்கள் மற்றும் நீர்நிலைகளை தாக்குவோம் என்று எச்சரித்துள்ளது. மற்றொரு சம்பவமாக அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை அடிக்கவே முடியாது என்று அமெரிக்கா கருதியது. இதுவரை யாரும் அடித்ததில்லை, ஆனால் ஈரான் அடித்து காட்டியது. இதோ F-15 போர் விமானத்தையும் ஈரான் தாக்கியிருக்கிறது. இது நடந்தது ஹோமோஸ் அருகே. அமெரிக்கா போரில் வெற்றி என்று கூறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் ஈரான் வித்தை காட்டிக் கொண்டுள்ளது. இந்த நிலையில்தான் அமைதி ஒப்பந்தம் செய்வதற்கு 6 நிபந்தனைகளை எகிப்து, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியாக அமெரிக்கா அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏவுகணை திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும். யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும். நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோடோ ஆகிய அணு உலைகளை முழுமையாக அகற்ற வேண்டும். சென்ட்ரிஃபியூஜஸ் மற்றும் அணு நிலையங்கள் மீது கடுமையான வெளிப்புற கண்காணிப்பு இருக்க வேண்டும். பிராந்திய ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் இணைந்து ஏவுகணைகளின் எண்ணிக்கையை 1000ஆக குறைக்க வேண்டும். ஹெஸ்புல்லா, ஹூதிஸ், ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு நிதி வழங்குவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகள் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை குறைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் ஈரான் மீண்டும் சுதந்திர உலகிற்கு ஆபத்தானது என்பதை காட்டியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜெருசலம் மீது ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தது. இதையடுத்து குழந்தைகள், குடும்பங்கள், முதியவர்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதாக கூறியிருக்கிறார் பெஞ்சமின். ஜெருசலம் நகரம் போன்ற புனித இடங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன. நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் வழியாக உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறது ஈரான். இதனால் உலகத் தலைவர்கள் இன்னும் ஏன் காத்திருக்கிறார்கள்? இஸ்ரேல் தன்னை மட்டும் காக்கவில்லை, உலகின் மற்ற நாடுகளுக்காகவும் போராடுகிறது என்று எக்ஸ் தளத்தில் பெஞ்சமின் குறிப்பிட்டிருக்கிறார். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.